அதை விட நல்ல விஷயம் என்னன்னா உங்க பொண்ணு தாமினிக்கு எதுவுமே ஆகல, ரொம்ப நல்லா இருக்கா. ஐயோ, அது கொஞ்சம் தான் ரத்தம் வந்திருக்கு, யாராவது தொடச்சு விடுங்க, சரியாயிடும். தாமினி ஒண்ணுல மோகன், நீ என் உயிரை காப்பாத்திட்ட, இல்லன்னா நான் செத்து போயிருப்பேன். போதும் போதும், ஒண்ணுலயே ஒண்ணு ஆகலையே. சூனியக்காரி என் மோனையாவை விடு. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, இவ என் மோனையாவை விடவே மாட்டேங்கிறா. சரியான அட்டைப்பூச்சி, நீ எல்லாம் நரகத்துக்கு தான் போவ. சூனியக்காரி சரியான பிசாசு, விட்டு. நீ நல்லா இருக்கல்ல? இப்ப நான் உன்னோட அரவணைப்புல இருக்க மோகன், அதனால நான் எப்பவும் நல்லா தானே இருப்பேன். சரி தாமினி, எந்திரி எந்திரி, பாத்து எந்திரி, மெதுவா எந்திரி. காயம் பட்டது இவளுக்கு தானே, நீங்க எதுக்காக கத்துறீங்க? இப்ப எதுக்கு நீங்க கத்துனீங்க? என் பொண்ணுக்கு இல்ல அடிபட்டிருக்கு. மோகன் என்ன பாக்குற, அவ கையில அடிபட்டிருக்குல. நீ எழுந்து வா, விடு அவங்கள. தைரியமா இருங்க, எல்லாமே சரியாயிடும். என்ன தின்னுட்டு வந்த? சப்பாத்தி உருளைக்கிழங்கும். இன்னைக்குதான் எவ்வளவு திம்பியா? இந்த லைட் இன்னைக்குதான் விழும்னு எனக்கு எப்படி தெரியும் மோகன்? அதுவும் கரெக்ட் தான். என்னால எழுந்துக்க முடியல மோகன். கிருஷ்ண பரமாத்மா போற்றின்னு சொல்லி எந்திரி. சரி, என் கூட சேர்ந்து சொல்லு. 1 2 3 கிருஷ்ண பரமாத்மா போற்றி. ஐயோ வலிக்குது மோகன், என்னால நடக்க முடியாது. எனக்கு கால்ல வேற அடிபட்டிருக்கு, என்னால நடக்க முடியாது. அப்ப நொண்டி நொண்டி வரியா? என்ன மோகன் இந்த நேரத்துல என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் இருக்கல்ல. என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணல ராதா? இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல இருக்க போறது நீயா நானான்னு தெரிஞ்சிரும். இத பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நினைச்சுக்கோங்க. நீங்க சரியா சொல்றீங்க மாப்ள. நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறமா மோகன் என் பொண்ண அப்படியே அழகா. இது நல்லா இருந்துச்சு, ஆனா அது நல்லாவே இல்ல. அஜித், நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த மோகன் ஐயா இருக்காரே, கொஞ்சம் ஓவரா தான் போறாரு. இந்தா குடி. குடி தாமினி. இன்னும் வேண்டாம் மோகன், ஐம் ஓகே. மோகன், நான் தான் உன்கிட்ட சொன்னல,
நான் இந்த வீட்டுக்கு இப்ப வந்ததுல யாருக்குமே சந்தோஷம் கிடையாது. மோகன், இப்ப இங்க எல்லாரும் என்ன எதிரியா பாக்குறாங்க. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க. மோகன், என்ன கொலை பண்ண முயற்சி பண்ற அளவுக்கு வெறுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த லைட்டை விழ வச்சாங்க. நாளைக்கு அங்க என்ன நடக்கும்னே தெரியல மோகன். நிஜமா நான் இங்க சேஃபா ஃபீல் பண்ணல இல்ல மோகன். தாமினி, அந்த லைட் விழுந்தது அது ஜஸ்ட் ஒரு விபத்து. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே அந்த லைட் அங்க இருக்கு. ரொம்ப பழசு, அதனால அது கீழே விழுந்திருக்கும். நீ 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 எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் உன் கூட இருக்கல்ல. எப்போ உன்னை சேஃபா பாத்துப்பேன். ஓகே? தேங்க்யூ மோகன். நீ என் கூட இருக்கேன்னா மரணமே வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் மோகன். போதும், ஏன்னா நீ நிறுத்துறியா? எதுக்கு சாகிறத பத்தி எல்லாம் பேசுற? எவ்வளவு கஷ்டப்பட்டு சரியாயிட்டு வந்திருக்க. தேவையில்லாமலாம் பேசாத. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, ஒரு செகண்ட். Yeah. வெயிட் நிதானமா. ஏதாவது வேணும்னா எனக்கு ஒரு குரல் கொடு. வரேன். டேக் கேர். தேங்க்யூ. அடக்கடவுளே, என்னாலேயே என் கண்ணை நம்ப முடியலையே. இந்த மோகன் இந்த அளவுக்கு உன் மேல பைத்தியமா இருக்கானே. இனிமே நீங்க இத பழகிக்கணுமா? போக போக இந்த மாதிரி எங்களுக்குள்ள நிறைய நடக்க போகுது. அப்பவும் அதை உங்களால நம்ப முடியாது. இப்ப மாறி இருக்கிற இந்த மோகன், இவனை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். இவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கமாகி ஒரு நாள் மொத்தமா எனக்கு சொந்தமாக்கிப்பேன். தாமினி, நான் உன்னை கேட்பேன், உண்மையை மட்டும் சொல்லுவியா? நீ வேணுனே தானே அந்த லைட்டை கீழே விழ வச்ச? மோகன் உன் பக்கம் வரதுக்காக தானே இதெல்லாம் பண்ண? உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சாமா? ஆ? மோகன் மேல நான் பைத்தியமா இருக்கிறது என்னமோ உண்மைதாமா. ஆனா அவனுக்காக என் உயிரையே பணைய வைக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு அவன் மேல பாசம் கிடையாது. நான் என்ன பிசாசம்மா மந்திரம் போட்டு லைட்டை கீழே விழ வைக்க? என்ன உளறீங்க? அப்போ நீ அந்த லைட்டை கீழே விழ வைக்கலனா அப்போ யார் செஞ்சது? ராதா, சத்தியமா என்னால இப்ப கூட இதை நம்ப முடியல. நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவியா? நம்மளோட பிளான் என்ன? தாமினியை கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறதானே? அவதான் துளசியை கொலை பண்ணான்னு. தாமினியை கொல்ற பிளான் கிடையாது இல்ல? அதுவும் இல்லாம அந்த நேரத்துல குடும்பத்துல யார் வேணா இருந்திருக்கலாம். அம்மா, கீர்த்தி, குஷி, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆயிருந்தா? நிஜமாவே இதெல்லாம் நான் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? லைட்டை நீ விழ வைக்கலையா? மோனையா, நான் ஒத்துக்கிற தாமினியை நான் அடியோட வெறுக்கிறேன் தான். ஆனா அவ அளவுக்கு கீழ்த்தரமா போக மாட்டேன். நான் ஒருத்தரோட உயிரெல்லாம் பறிக்க மாட்டேன் மோனையா. அப்ப நாம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லைட்டை நீ விழ வைக்கலனா, நானும் விழ வைக்கலனா, அப்ப யார் விழ வச்சாங்க? அந்த லைட் ஒண்ணு தானாலாம் இருந்து விழாதுல. மோனையா, நான் சொல்றேன்ல, ஒருவேளை இது துளசி அக்கா வேலையா இருக்குமோ? ஆனா அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்கன்னா என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நீங்க எங்க இருக்கீங்க துளசி அக்கா? இந்த வீட்ல அந்த வேலையை செய்யக்கூடியவங்க 2 பேர் தான் இருக்காங்கம்மா. ஒன்னு அந்த ராதா, இன்னொன்னு அந்த துளசி. துளசிக்கு தான் நம்ம வேற ஏற்பாடு பண்ணிட்டோமே. அதனால இது எல்லாத்தையும் நிச்சயமா அந்த ராதா தான் பண்ணிருப்பான்னு தோணுது. அவளுக்கு பொறாம வந்திருக்குமா? ஏன்னா மோகன் இப்ப என்ன ரொம்ப நெருங்கிட்டான்ல. நீ சொல்றது சரிதான்.
நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோமே மோகன் நம்மள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது அந்த ராதா எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தான்னு. ஒருவேளை ராதா நிஜமாவே என்ன காயப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தானா, நான் அவளுக்கு இந்த தடவை மறக்க முடியாத அளவுக்கு காயத்தை ஏற்படுத்துவேன். கடைசியில அந்த துளசி மாதிரி அவளும் செத்து போயிடுவா. நான் கண்டிப்பா அவளை கொன்றுவமா. என்ன பண்ற தம்மினி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல வச்சு இப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? இது யார் காதுலயாவது விழுந்துச்சுன்னா நம்ம 2 பேர் உயிரை எடுத்துருவாங்கடி. அம்மா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை ராதா, நான் குஷிக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தேன். தெரியாம கையை கட் பண்ணிக்கிட்டேன். அம்மா என்னம்மா, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க கூடாதா? ராதா, ஒன்றும் இல்லை ராதா, இது ரொம்ப சின்ன காயம்தான். அம்மா சின்ன காயமா இருந்தாலும் வலி அதிகமா இருக்கும்ல. காயம் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்கம்மா. ராதா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். காட்டுங்கம்மா. இனிமேலாவது கொஞ்சம் கவனமா இருங்கம்மா நீங்க. இதோ இப்ப சரியாயிடும். அம்மா, எனக்கு துளசி அக்காவை பத்தி எந்த தகவலும் தெரியல. அவங்கள நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. உனக்கு மூளை குழம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிற ராதா. துளசியோட பேரை இந்த வீட்ல எடுக்கிறத தயவு செஞ்சு இதோட நிப்பாட்டிக்கோ ராதா. இத பாரு ராதா, ஆண்மாக்களுக்கு கூட ஒரு காலம் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக இந்த உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. துளசியோட குறிக்கோள் குஷிக்கு ஒரு நல்ல அம்மா கிடைக்கணுங்கிறது தான். மோகனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கணுங்கிறது தான். அவளோட குறிக்கோள் நிறைவேறிட்டதால ஒருவேளை அவளுக்கு முக்தி கிடைச்சிருக்கலாம்ல. செத்தவங்களுக்கெல்லாம் துக்கம் அனுசரிக்க முடியாது. அதனால துளசி புராணத்தை தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோ. இன்னொரு வாட்டி என்னை இப்படி சொல்ல வைக்காத. இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? துளசி அக்காவோட பேரை சொன்னா திரும்ப திரும்ப ஏன் இவ்ளோ கோவப்படுறாங்க? அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆனாலும் இவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லையா?
என்னாச்சு? ஏன் பயப்படுற? என்ன இது? என்ன இருக்கு? அட, இதுதான் நம்ம பிளானோட ஸ்டெப் 2. அது புரியுது, ஆனா இது புரியல. இவ்ளோ நாத்தம் ஏன் வருது? அட, இதான வேலை செய்ய போது தாமினி அப்புறம் காவிரி அத்தைய பயமுறுத்த. அப்புறம் உன்னோட இந்த கல்லு சார் இருக்கார்ல, அவரு தினமும் உன் கையால ரொட்டி சாப்பிட வருவாரு. கரெக்டா வந்துருவாரு. ஆ, அவரும் ஹெல்ப் பண்ண போறாரு நம்மளோட இந்த பிளான்ல. தள்ளி வச்சு பேசுங்க அத. நான் தள்ளி வைக்கிறது இருக்கட்டும், நீ போய் முதல்ல இதை கரெக்டான இடத்துல வச்சுட்டு வா. ஆ, நானா மோனையா? என்னையே இந்த வேலையெல்லாம் செய்ய வைக்கிறீங்க? மோனையா நீங்களே பண்ணுங்க, ரொம்ப நாத்தமா நாறுது, என்னால தாங்க முடியல, கொண்டு போங்க. நான் இதை கொண்டு போய் வச்சேன்னா அப்புறம் தாமினி கவனத்தை திசை திருப்புறது யாரு? நீயா? நீ தானே இதை கொண்டு போய் வைக்கணும். சரி. புடி, இல்லைன்னா உன் வாயில திணிச்சிருவேன். என்னை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க மோனையா? கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ? இல்லைன்னா காலங்காத்தால நாம என்ன பண்றோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இங்க படுறாதா, தாமினிக்கு எதிராக இப்ப 7 நாள் போற நாம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அதோட முதல் நாள். சரியா? இந்த 7 நாளைக்குள்ள நான் என்னோட கையாலேயே தாமினிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீருவேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நடக்கும் மோனையா. தாமினியோட பாவக்குடம் உடையிற நேரம் வந்தாச்சு. அட கடவுளே, என்ன இப்படி ஒரு நாத்தம் நாறுது? என் புடவையில இருந்து எதுவும் வரல. ஐயோ, நான் குளிச்சிட்டு வெளியே வந்ததுல இருந்து இது கன்றாவே ஒரு நாத்தம் வந்துகிட்டே இருக்கே. எலி ஏதாவது செத்து போயிருக்குமோ? இரு பாப்போம். கன்றாவி, இந்த நாத்தம் எங்க இருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. என்ன நடக்குது இந்த வீட்ல? அட, எலி எதுவுமே செத்து போல இருக்கு. என் துணியில இருந்து கூட வரல, அப்புறம் எங்க இருந்து வருது இந்த நாத்தம்? அட, இது எங்க இருந்து வந்துச்சு? இங்கிட்டு போ. நிதானமா. இந்த வீட்ல நீ இப்போ உன் லைஃப புதுசா ஸ்டார்ட் பண்ண போற. பாத்தியா, நீ வந்த உடனே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு இல்ல? வா. அண்ணா, எதுக்காக அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கீர்த்தி, சாமி கும்பிடுறதுக்காக வந்திருக்கோம். அந்த வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். ராதா வரத்துக்குள்ள பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். அமைதியா இரு.
கொடுங்கம்மா, நான் விளக்கேத்துறேன்.